शेषाद्रिवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। முதல் 13 ஸ்லோகங்கள் பரஸ்வரூபத்தை சொல்லுகிறது. மேல் 3 ஸ்லோகங்கள் 14, 15, 16 வியூகஸ்வரூபத்தை சொல்லுகிறது. மேலே 58 ஸ்லோகங்கள் 74 வரை 550 விபவாவதாரத்தை பற்றி சொல்லுகிறது. இது மனசுல இருக்கணும். நாங்கள் 4வது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். இந்த 13 மட்டும் பரஸ்வரூபத்தை சொல்லிருப்பார். யாரோ இந்த நிர்வாகம் இது மட்டில்லை நிர்வாகம் எதிலே பகவத்குண தர்ப்பணம் என்கிறபடியான வியாக்கியானத்திலே இந்த பட்டன் யாரு? ஊரத்தாழ்வான் குமாரன். ஊரத்தாழ்வான் யாரு? பவித்திரஸ்தானியர் எம்பெருமானார். சர்வ சிவஸ்தானு பூதாதிர் நிதிரும் யயா சம்பவோ பாவனோ பக்தா பிரபவ பிரபுரீஸ்வரா. 12 திருநாமம் வைக்கிறேன். சர்வஹா எல்லாம்மா இருப்பவன், எல்லா பரல்களிலும் உள்ளவன், கரந்தெங்கும் பரந்துடன். முதல் 10 திருவாய்மொழி, முதல் திருவாய்மொழி, 10ஆம் திருவாய்மொழி. சரீரத்தில் ஜீவன் ஞான ஒளியால் பரந்திருக்குமா போலே ஈஸ்வரன் எல்லா பொருள்களிலும் ஞானத்தினாலும் சுரூபத்தினாலும் தானாகவும் வியாபித்துள்ளமையால் எல்லாம் அவனே. சர்வன் சேதனா சேதனமான எல்லா பொருள்களையும் எல்லா காலத்திலும் அறிபவன். நூலில் மணிகளை கோப்பது போல எல்லாம் பகவானை சார்ந்துள்ளன. சூத்திரே மணிகனாயுவார். கீதையில சொல்ற சர்வம் சமாப்னோஷி ததோஷி சர்வகா என்று அர்ஜுனன் ஸ்ரீ கீதையில் எல்லாவற்றையும் வியாபித்துள்ளமையால் நீ சர்வகா ஆகிறாய் என்கிறார். 2வது சர்வகா அழிப்பவன். தனக்கு சரீரமான ஜீவராசிகளின் தோஷங்களை விலக்குமவன். சர்வா சிவா ஸ்தானு இவை ருத்ரனின் சிவனின் பெயர்களா என உலகில் பிரசித்தி உண்டு. விஷ்ணோர் நாம சகசிராணி தோணானி என்று முதலில் சொல்லி வைத்துள்ளதை நினைவில் கொள்ள வேண்டும். சங்கரர் இவைகளை சிவநாமங்களாக சொல்லி சப்ரம்ம சப்ரம்மா சிவசேந்திரகா என்ற ஸ்துதியை மேற்கோள் காட்டி விஷ்ணுவை சொல்வதாக நிர்வகிப்பார். பட்டர் இவை சாட்சாத்தாக விஷ்ணுவை குறிப்பவை என்று பொருள் கூறுகிறார். அசுபம் விலக்குபவன் மட்டுமல்ல, சப்தை சுபத்தை என மங்களத்தை திருமகனும் பகவானே. வைகுந்தா மணிவண்ணனே என்று வாசகத்திற்குள்ளே செய்குந்தாவரன் தீமை உன் நடிகார்க்கு தீர்த்து என்கிறார். ஆழ்வாரும் சொல்கிறார். சிவாகா 3வது திருநாள். மங்களங்களை அளிப்பவன், ஞானத்திற்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனை. சாஸ்வதம் சிவமச்சுதம் நாராயணம் மகாத்மியம் விஸ்வாத்மானம் பராயணம் என்று ஸ்துதி நாராயணனை சொல்லும் மங்களானாஞ்ச மங்களம் என்று மணிவண்ணன் கொண்டாடப்படுகிறார். மீண்டும் திருநாமம் 607 வரும்.
தானுகு நிலையானவன், ஸ்திரமானவன். பிராணிகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதில் ஸ்திரமாயிருப்பவன். பாபம் பண்ணினால் அதற்கு வருந்தி பிராயஷ்சித்தமான கர்மத்தை செய்தால் அந்த பாவம் மட்டுமே விலகும். பகவத் சம்பந்தத்தால் எல்லா பாவங்களும் போகும். மாதவன் என்று ஓதவல்லீரே தீதந்துமடையா ஏதம் சாராவே அழ்வார். பகவான் செய்யும் அருள் நிலையாவது எல்லா தோஷங்களையும் விலக்கி மங்களங்களை கொடுக்கும். இன்னும் என் செய்யணும் என்றிருப்பவன் அவன். மானசம்ரட்சணம் பண்ணியும் நேரே சென்று உதவப் பெறாத கடனாளியானேனே என்று மிகவும் வருந்தினார் கண்ணன் முருகி. திரௌபதிக்கு நேரே போய் நான் செய்து சாதிக்கலையே, கஷ்டப்படுற. பூதாதிகி அடுத்த திருநாமம். ஜந்துக்களால் ஆதரிக்கப்படுபவன், விரும்பப்படுபவன், எல்லாவற்றையும் சரீரமாக உடையவன், சர்வதோஷங்களை போக்குபவன், சர்வகா சுபங்களை அளிப்பவன், சிவகா சிவத்தின் நிலைத்தவன், ஸ்தானு இதனால் மிகவும் ஆதரிக்கப்படுபவன், பூதாதி இந்த நாமனை அரசனாக பெற்றமையால் நமது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற பெற்றவரானோம் என்றவர். அயோத்தியாவாசி ஜனங்கள் எல்லாவரகும் உடையவன் தன்னை நன்றி சூட்டும் விதியை தினம் என்ன குறை நமக்கே அப்படின்றார். நம்மாழ்வார் வசனம் 4:10 திருவாய்மொழி 7வது வாசகம். அடுத்தது நிதி ரவ்யயா, அழிவற்ற நிதி. நிதி அவ்யயா என்று 2 திருநாமங்களாக கொண்டால் அவ்யயகா என்பது கூறியது, கூறல் என்ற தோஷம் புத்ததாகும். எக்காலமும் எப்படி அனுபவிக்கப்பட்டாலும் சிறிதும் குறையாத அழிவில்லாத அவ்யயகா நிதி. அபத்தனம் என்கிற வேண்டும் போது உதவும்படி ரட்சிக்கத்தக்கவன். வைத்தமானதியாம் மதசூதனன் தனம் மதீயம் தவபாத பங்கஜம் அளவந்தார் என்று திருவிழைகளை போற்றத்தக்க தனமாக அருளினார் ஆளவந்தார். நிதி புதையலாய் இருந்தால் தெரியாது. எம்பெருமான் திருப்பதியம் பலர் உணர்வதில்லை. அவனே காட்டினால்தான் காண முடியும். எம்பெருமான் திருவிழைகளை பற்றியவருக்கு உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் யாவும் புல்லாக போகும். அவனே பெரிய நிதி. நிதியினை பவளத்தூணை பெருமையால் நினையவல்லார். ஆசிரம் ஆரம்பம். அடுத்தது சம்பவா, பிறப்பவன், அவதாரம் பண்ணுபவன். தர்ம சம்ரட்சணார்த்தமாக சம்பவாமி யுகே யுகே என்று கீதையில் கண்டனே அருளி செய்துள்ளான். நிதியாக, பொக்கிஷமாக காப்பாற்றப்பட்டாலும் பக்தர்களை வாழ்விப்பதற்காக பூவுலகத்தில் பலபடியாக வந்து அவதரிக்கிறான். தொடுங்காதல் கடிலிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே என்று உருகி ஒரு நாள் காணவாராயே என்று வேண்டுகிறார் ஆழ்வார். வைத்தமானதியான நிதி வெளிக்காட வருவது அவதாரத்திலே. அவதாரத்தினால் வழிவிட்டு விளங்குகிறான்.
கௌஷ்டேயான் பவதி ஜாயமானஹ பகூனி மே விதீதானி ஜன்மானி தவஜார்ஜுனா. என்னுடைய அவதாரங்களை கணக்கற்றவை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் உடைத்து வளரா என்பெருமானுடைய கிருபை. ஆவனகா அடுத்த திருநாமம் உயிர்ப்பவன். பரித்திராணாய சாதூனான் விநாசாய துஷ்கிருத்தாம் தனசம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி. சாதுக்களுக்கு அதாவது பக்தர்களுக்கு அவனையே அடைய வேண்டும் அவருக்கு தன்னை அடித்து உஜ்ஜீவனம் அளிப்பவன். பக்தியை வளரச் செய்து பூர்ண பக்தனாக ஆக்கி உஜ்ஜீவிப்பவன். அடியவர் வினைகளுக்கும் நச்சுமா மருந்தவெங்கோ கலங்கடல் அமுதமெங்கோ. தந்தையார் தீவனை போக்கும் விரும்பப்படும் மருந்து ஆற்கடலில் கிடந்த அமிர்தம். ஆவனகா வியாக்கியானாது. அடுத்தது பக்தா பரிப்பவன், சுமப்பவன், ஆதரிப்பவன், போஷிப்பவன். பக்தர்களுக்கு தன்னையே அனுபவிக்கும்படி தந்து போஷிப்பவன். எனக்கே தன்னை தந்த கற்பகம் வேங்கடல் வெப்பந்தபடி. பிரபவஹா பிரகிருஷ்டமாக சிறப்பாக ஜனிப்பவன். பிறவிக்கு சிறப்பாவதென்ன என்றில் நம்போன்றி கர்மபடியாக பிறவாமல் தனது சங்கல்பம் இச்சையடியாக பிறப்பவன். தோஷம் நிறைந்த சம்சார மண்டலத்தில் பிறந்தவரும் தனது பெருமை சிறிதும் குறியோனவன். அவன் அவதாரத்தை பற்றி ஞானத்தால் நமது பாபங்கள் நசிக்கும். எனது ஜென்மங்களையும் சேஷ்டங்களையும் உள்ளபடி இருப்பவன் என்னையே அடைகிறான். என்று ஸ்துதி. அவனுடைய பிறவியை ஞானத்தில் மிக்கவரே நன்கறிவர். பிறந்த பாரம் படர்ந்த பாரம் பெரிய பாரதம் கை செய்து சிறந்தான் சுடரே அந்த என்றவள் சேருவதுமே. பிரபு அடுத்த திருநாம் சமர்த்தன். தோஷங்கள் நிறைந்த இவ்வினைகள் நம்மை போல் பிறர்க்கு பரதந்திரனை போல பிறந்தாலும் தனது மேன்மை சிறிதும் குன்றாதவன். அவதார காலத்திலும் சர்க்காதி தெய்வீக பலன்களையும் மோட்சத்தையும் அளிக்க வல்லவன். பெரியவுடையார் சிந்தையந்தி என்ற கோபிக்கை, ஷேக்வால் பழம்பகைவன், சிசுபாலன் முதலானவர்களுக்கு மோட்சம் அளித்தவன். குப்பை போன்ற இந்த பிரகிருதி மண்டலத்திலும் மாணிக்கமாக விளங்குபவன். சௌலபிய சௌசீல்யாதிகளும் எழிலத்தில் இருந்தாலும் பெருமையின்மையும் உயிரளிப்பான் என்னென்ன யோரையுமாய் பிறந்தாய் இமையோர் தலவா கேட்டருளாய். சேவிச்சனே ஈஸ்வரா அடுத்த திருநாமம் ஆளும் ஈசன். பகவானும் பரமேஷ்டி பரமபதநாதன் என்று திருநாமம் உண்டு. பகவானுக்கு பரமேஷ்டி பரமபதநாதன் என்று திருநாமம் உண்டு. பல்லாண்டென்று படித்திறனை பரமேஷ்டியை அவதார காலத்தில் ஐஸ்வர்யம் ஆளும் திரள் பரமபதத்திலும் விடச்சீறியது. ஐஸ்வர்யம் பயன்படுவது அவதாரத்தில் தான். அஜோபிசந்தத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு. பிறப்பிலியாயும் இயல்பான மேன்மை குறிகாரதனாகவும் யாவத்தையும் நியமித்து ஆளும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு நான் பிறக்கிறேன். அவதாரத்திலும் பரத்வம்
சர்வேஸ்வரத்தன்மை சிறிதும் குறைவதில்லை. தாழ்வரப்பு மண்தாவிய ஈசனை அப்படின்ற ஈஸ்வர நாமத்துக்கு அர்த்தம். இது 12 திருநாமங்கள். ஸ்வயம்பூ சம்புராதித்யா புஷ்கராட்சோ மகாஸ்வனக அநாதிநிதனோ தாத்தா விதாத்தா தாத்துருத்தம. 9 திருநாமம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. 5வது ஸ்லோகம் ஸ்வயம்பூ அப்படின்னு என்ன? தானே பிறப்பவன், சங்கல்பமடியாக வந்து பிறப்பவன். பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாயா சம்பவாமி ஆத்மமாயையா, என்னுடைய இயல்பான பெருமைகளுடனேயே எனது திவ்ய சங்கல்பத்தினால் வந்து வருகிறேன். பிதரம் ரோச்சயாமாசா, தசரதம் என்று சக்கரவர்த்தியை தந்தையாக விரும்பி வந்து பிறந்தான் சக்கரவர்த்தி திருமகன். நாம் நமது தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்க முடியாது. பகவான் தனது அப்ராக்கிரமான திருமேனியை எங்கும் அமைத்துக் கொண்டு இச்சையடியாக பிறப்பவன். தானே தனித்தோன்றல் ஆதியும் சோது விரவை அங்குவை எங்கு பிறந்து பிறப்பவன். ஷம்பூ அடுத்தது நாம் ஷம் என சுகம், இன்பம். பூ உண்டாக்கும் அவன், விளைவிப்பவன். ரூபோதாரிய குணப்பும்சான் திட்டு சித்தாபகாரணம் என்று தனது அழகாலும் சௌந்தரிய சௌசீல்யார்களாலும் குணங்களாலும் ஜனங்களின் மனத்தையும் பார்வையையும் ஈர்ப்பவன். இதனால் பேரின்பத்தை விளைவிப்பவன். சந்திரகாந்தாரதங்காம் அதீவ பிரியதர்சனம், வெண்மதியிலும் அழகுமிக்கவன். காணப் பெரிதும் முகத்தரும் உருவுடையவன். இவை ராமபிரானை வர்ணிப்பவை. கண்ணரது உருவம் இத்தகையது. புழுதி அலைந்த பன்மேனி காணப்பெரிது முகத்தன் ஆகிலங் கண்டார்கள். பெரியாழ்வார் திருவடி. காணப்பெரிது முகத்தும் ஆகிலும் கண்டார் விழிப்பேர் நாணத்தினை வினாதாய் ஆதித்யஹா அடுத்த திருநாமம். சூரிய மண்டலத்தின் உள்ளதால் சூரியன் எனப்படுகிறான். நீசுடர் இரண்டும் என்கோ, ஒருவன் என்கோ ஒருவன் செய்து பூமி என்கோ இந்த பாதுகாப்புல அவனுடைய எண்ணிறந்த அவதாரங்களில் இதுவும் ஒன்று. யயேஷோ அந்தராதித்யே இரண்மேற் புருஷா திருஷ்யதே தஸ்ய யதா கப்யாசு புண்டரீகமேவ மக்ஷிணி தஸ்ய விருதினாமா என்று சாந்தோக்கியம். சுவர்ணம் போலா காந்தியும் அழகும் உள்ளவர்கள் ஆதித்ய மண்டலத்தில் காணப்படுகிறான். அப்போதிருந்த செந்தாமரை போன்ற கண்களை உடையவன். உத் என்று அவன் திருநாமம். ஏ சதா சுவிதர் மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரஜான சன்னிவிஷ்டா என்று சந்தியா வந்தனங்களில் சூரிய மண்டலம் மத்தியத்தில் உள்ள நாராயணனே திவ்யாயுத திவ்ய பூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனாய் ஞானம் பண்ணும்படி விதிக்கிறது. மறுபடியும் 568ஆம் திருநாமத்தில் இருந்தது ஆதித்யநாமம். புஷ்கராட்சா 40வது திருநாமம். தாமரை கண், புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சனாயிருப்பது பரமபுருஷனுடைய முக்கியமான அடையாளம். முன் திருநாமம் விளக்கத்தில் காட்டப்பட்டது. அவதாரங்களிடம் இது மாறாமல் வரும். புருஷா
புஷ்கரேக்ஷணः காமக்கமலபத்ராட்சः மகாவராகः ஸ்புடம் பத்மலோச்சனः பெருங்கிழலாத்தன் பெருந்தன் மலர்புண்டரீகம். திருவிருத்தி 45வது வாசனம் என்பவை காண்க. கை வண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கஞ்சனையும் வருகின்ற வடிவகதே திருதிருந்தாண்டகம். மீண்டும் 566வது வாசகத்தை திருநாமம் பெறும். மகாஸ்மனஹா அடுத்த திருநாமம் 41. மகா பூஜித்தற்கு தகுந்த ஸ்வனஹா சப்தத்தை திருநாமத்தை விடுகிறான். தினாமா புத்தென்று பெயரை விடுகிறான். சகல பாவங்களையும் போக்குவன். திருவாய்மொழி உயர்வர உயர்ந்தலம் என்று தொடங்கி உயர்ந்தே என்று முடிவுகிறான். உகாரம் தொடக்கம், தகாரம் முடிவு, சப்தம் என்றால் வேதம், ஸ்ருதி. திருவாழி மொழியான மகா சப்தவாட்சன் பகவான். காயத்ரியால் சொல்லப்படும் பூஜ்யன் யாரு? மகாஸ்மரஹா. அநாதிநிதனஹா அடுத்த திருநாமம். ஆதியும் அந்தமும் இல்லாதவன், உற்பத்தி விநாசம் இல்லாதவன். 30, 40, 40 திருநாமங்களில் சொல்லப்பட்ட பிறருடைய திவ்யநாமத்தையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் உடையவன். முதலும் முடிவும் அற்றவன். பசி பிணி மூப்பு துன்பம் எதுவும் இல்லாத எப்போதும் எவ்வளமான திருமேனி உடையவன். பிரம்மன் முதலான தேவர்களுக்கும் நித்திய எவ்வன உண்டு. ஆயினும் அவர்களுக்கும் ஒரு காலத்தில் அழிவு உண்டு. அவதாரத்தில் பிறப்புகள் காணப்படுகின்றனவே என்னில் அது திவ்யமங்கள விக்கிரகத்தை உலகத்தில் பிரகாசப்படுத்துவரும் மறைக்கையுமே. அழிவு கிடையாது. பரமாத்மஸ்வரூபமும் நித்தியம், திருமேனியும் நித்தியம். அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைகரூப ரூபாயா முதலான பிரமாணங்கள் காண்க. ஆதியம் சூரியதுரை அங்கு இங்கு பிறந்தார். பரமபலத்தில் உள்ள நித்தியமான விக்கிரகத்துடனேயே பிறக்கிறான். தோட்டக்கேடவை இல்லவனுடையான். தாத்தா 41வது நாம். சிருஷ்டிப்பவன். தேவர்கள் பிரம்மனுடைய யாவரையும் உண்டாக்குமவன். ஒன்றன் தேவம் உலகமயிரும் மற்றும் யாருமில்லாவென்று நான்முகன் தன்னோடு தேவதலத போல் ஈடுபடைத்தான். பகவான் புருஷன். பிரகிருதி சேதனா சேதனங்களின் தொகுதி. பெண் பிரம்மன் என்னும் கர்ப்பத்தை பிரஜை பிரகிருதி என்ற கர்ப்பத்தில் கர்ப்பாதானம் பண்ணவன் பகவான். தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் கீதை. இதனால் ஏத்தம் படைத்தவன். அபயேவ சசர்ஜாதௌ தாசு வீரியம் அபாசிருஜதி. முதலில் ஜலங்களை சிருஷ்டித்து அதில் தனது வீரியத்தை இட்டான் என்று முன் சொன்னதை முனு பகவான் சொல்லுகிறார். 951 காண்பார். 951. சரி. விதாதா அடுத்த திருநாமம் 44. கர்ப்பத்தை போஷித்து உற்பத்தி செய்பவன். பிரம்மாணம் விரதாது பூர்வம். தஸ்மாத் விராட் அஜா தஸ்மாத் விராடஜாஜதா என்றும் ஸ்ருதி வசனங்கள் பகவான் பெருவனை படைத்தலை விளம்புகின்றன. அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்தரோரில் முந்தி மேலதென்றோ என்று திருப்பானான். தாத்தா என்று கர்ப்பாதானத்தை சொல்லி விதாத்தா என்று அதை போஷித்தமை சொல்லித்து.
தாமரையுந்தி தனிப்பெருநாயகா. மறுபடியும் 480 இதே விதாத்தான் வருது. ஆத்துருத்தமகா 45வது திருநாமம். பிரம்மனின் சிறந்தவன். இவனை தரப்பட்ட கர்ப்பம் பிதாமகர் என்று கொண்டாடப்படும் சிருஷ்டி கடவுளான நான்முகன். பிள்ளையை விட பிதான் சிறந்தவன் என்பது தானே விளங்கும். பிதா தெய்வக்குழாங்கள் கைதொழக் கிடந்த அவரை இருந்து தனிப்பெருநாயகன் திருவாசகத்தில் சொல்றார். இதனால் பிரம்மனின் குமாரர்களான பிரஜாபதிகளை விட மேன்மை பொருந்தியவன் என்று சொல்லித்தாயிற்று. தாசுருத்தமாக தத்துவம் நாராயணப்பரகா பரோ நாராயணோ தேவகா தஸ்மாத் ஜக்ஞே சதுர்முகா. நான்மகனை நாராயணன் படைத்தான். நான்மகன் தான்முகமாய் சங்கரன் படைத்தான். நாத்தொன்ப நான்மகனும் ஈஸ்வரமாய் விரையாலேத்தான். வாசகங்கள் பாருங்கோ. அடுத்தது அபரமேயோ ரிஷிகேஷா பத்மநாபோ மதப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்தஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோத்வஹா. லக்ஷ்மணகுமாரன் எரிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வெங்கடவரிகள் வந்தே துபரிக்கலாம்.